கோபி, வாங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா இந்த பக்கம்? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை நம்ம காமுவுக்கு மூர்த்தியை பேசுறதுல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான்ப்பா. இருந்தாலும் பாண்டிய நினைச்சதாப்பா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சித்தப்பா. பாண்டிகிட்ட நானும் பேசியிருக்கேன், கொஞ்சம் மிரட்டியும் வச்சிருக்கேன். கோபி, இது சரியா வருமாப்பா? ஏன் சித்தப்பா இப்படி கேக்குறீங்க? இல்ல கோபி, பாண்டிய இப்ப மிரட்டிட்ட எல்லா நேரமும் அவனை மிரட்டி உட்கார வைக்க முடியுமாப்பா? இப்ப நம்ம மூர்த்திய வா போன்னு உரிமையில பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம காமுவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்ப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு மாப்பிள்ளையே ஆயிடுறான். அவனுக்கு வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துதானே ஆகணும் கோபி. கரெக்ட் சித்தப்பா. இத நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா சித்தப்பா, இப்ப இதுல என்ன பிரச்சனை? இல்ல கோபி, பாண்டி மூர்த்தியை எப்ப பாரு ஒரு எதிரியாவே பாத்துட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படியே இருந்தாங்கன்னா வீட்டுல 2 பேருக்கும் தினம் தினம் சண்டை சச்சரவு நடந்துகிட்டே தானே இருக்கும். நல்லாவே இருக்கும் அது. கோபி, நம்ம காமோட வாழ்க்கையில பாதிக்கும் அது. கொஞ்சம் நினைச்சு பாரு. அதனாலதான் இது சரியா வருமானு கேக்குறேன். கரெக்ட் சித்தப்பா. ஆனா பாண்டிக்காக பயந்துகிட்டு காமுக்கு வர்ற ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம இறக்கலாமா சித்தப்பா? பாண்டிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் சித்தப்பா, காமுவோட கல்யாணம் என்னோட பொறுப்பு சித்தப்பா. அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. சரிப்பா, ஏற்கனவே சொல்லிட்ட, பாத்துக்குவே நீ. இருந்தாலும் மனசுல பட்டதை கேட்டேன், அவ்வளவுதான். நான் வரட்டா? சரிங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. சரிப்பா. ஐயோ, அடுத்த கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்க. கச்சேரி கச்சேரி. வாங்க மூர்த்தி. ஹலோ சார். வாங்க வாங்க. டேய், காப்பி வாங்கிட்டு வா. சரி. இல்ல இருக்கட்டும் சார், இப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு வரேன். வீட்ல பேசுனீங்களா சார்? என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்துச்சு, அதான் நானே வந்தேன். எங்க அப்பாட்ட பேசுனேங்க, கொஞ்சம் யோசிச்சாரு, அதுக்கப்புறம் முழு சம்மதம்ட்டாரு. உடனே சித்தப்பா வீட்டுல பேசிட்டோம். சந்தோஷமா இருக்கு சார். உங்க சித்தப்பா? நான் உண்மையிலே பார்த்தது எங்க சித்தப்பாக்கு தான். அவர் எதுவும் பிரச்சனை பண்ணுவாரான்னு பார்த்தேன். அவர் முதல்ல கொஞ்சம் குழம்பினாரு, அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாரு. சுருக்கமா சொல்லணும் வச்சுங்க, எல்லாருக்கும் முழு சம்மதங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், இந்த பாண்டி அது தெரிஞ்சதுதானங்க. அது போக போக தான் கொஞ்சம் சரியா வரும். இங்க பாருங்க, உங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கும். அது என்னோட பொறுப்பு, கவலை விடுங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படியே கரெக்டா பேசுறீங்க. அப்படியே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்டயும் பேசிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்க வீட்டுல வந்து நான் பேசணுமா? ஆமா சார். ஏங்க, அது முறை இல்லைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் முறைப்படி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும். இங்க பாருங்க, அதாவது இப்ப நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையன் எங்க பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாக்க, இந்த பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, இல்ல பொண்ணுகிட்ட பிரச்சனை இருக்கு போலன்னு தப்பா நினைச்சிருவாங்க. அது இல்ல, எங்கிட்ட சம்மதம் கேட்க சொன்னீங்க, நான் சம்மதம் கேட்டு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க உங்க வீட்டுல போய் உட்காந்து பேசி அவங்கள முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து காமோ பொண்ணு பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். எதுக்கு சார்? முறைப்படி எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். சரியா மச்சான்? நீங்க என்ன மச்சான் கூப்பிட ரொம்ப சந்தோஷமா சரி இருக்கு. மச்சான், வரேன். போயிட்டு வரும் மச்சான். அண்ணே, மச்சான் மச்சானா ஏற்கனவே மகேஷக்கா வீட்டுக்கார மச்சான் மச்சான் ஆப் வச்சுட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தி மச்சான். அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணாடா. இவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. பாக்கலாம் பாக்கலாம். என்ன பாக்கலாம்? டேய், ஆளை பத்த உனக்கு தெரியலையா? அவர் கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை இருப்பாரு. ஏயா, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? குடும்பத்துல எல்லாருமே ஏன் எப்படி இருக்கீங்க? உங்களால என் குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போச்சு. என்ன சார், இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அந்த மகா பொண்ணுக்கு அறிவு கிடையாது. நாங்களே என் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு மனசு நொந்து போயிருக்கோம். வீட்டுக்கு வந்து அவ பிரச்சனை பண்ணிட்டு போறான். மகா உங்க வீட்டுக்கு வந்துச்சா? எதுக்கா உங்க வீட்டுக்கு வந்துச்சு? எதுக்கா? அந்த மகா இருக்கல்ல, அந்த லூஸ்ட போய் கேளு. ஏதோ உலகத்திலே நீ பெரிய ஆள் மாதிரியும் உங்ககிட்ட இருந்து அவளை நாங்க பிரிக்கிற மாதிரியும் அவ வாழ்க்கையை நான் கெடுக்கிற மாதிரி பேசிட்டு போறா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? சார், இதுல ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. உன்னால உன் குடும்பத்தால என் குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போச்சியா? பழசையெல்லாம் நான் இன்னும் மறக்கல. அன்னைக்கு நடுரோட்ல அவ கைய பிடிச்சிருத்தேன்னு போய் சொல்லி 10 பேர்கிட்ட தர்மடி வாங்கி கொடுத்தா. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறா. நானே ரவுடித்தனம் பண்ணவேன், அடாவடித்தனம் பண்ணவேன். இன்னைக்கு என் குடும்ப சூழ்நிலையால ஒரு பொம்பளை ஆச்சுன்னு பொறுமையோட போய்கிட்டு இருக்கேன். அவகிட்ட சொல்லி வை. இங்க பார், ஏற்கனவே நீ என்கிட்ட அடி வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடாத. இந்த மகா, டேய் கடை பாத்துக்க. சரிண்ணே. கீதா,
மகாங்க மகா கோயிலுக்கு போயிருக்குண்ணே. எந்த கோயிலுக்கு? காட்டேரியம்மன் கோயிலுக்கு.